முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு கொஞ்சோண்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பிரிஞ்சி இலையும் பட்டையும் போட்டுக்கோங்க. ஒரு 5 முட்டையை நான் தனியாக வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் தான், இந்த கடாயில் தான் வேக வச்சேன். வேக வச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை, ஒரு பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா சீக்கிரமாக நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த போட்டிருக்கேன் பாருங்கள், 1 ஸ்பூனு போட்டு இது நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 3 தக்காளியை நான் அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. அதோட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இதை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதையும் அதோட மிக்ஸ் பண்ணுங்கள். வேக வச்ச முட்டையில் இந்த மாதிரி கீரல்